மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ. நான் போய் அழைச்சிட்டு வரேன். சரி போங்கப்பா. மாப்பிள்ளை உங்களுக்கு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி வாங்க போகலாம். நான் போய் உட்காரேன், நீங்களும் வந்துடுங்க. சரி நான் வந்துடுறேன், நீங்கள் போய் உட்காருங்க. சரி சரி உட்காருவோம். எப்பாடா சந்தோஷம். சரி நம்மளும் போய் உட்காருவோம். எப்பா முடியலடா சாமி. அங்கேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணி இந்த மண்டபத்து வரங்காட்டியும் எப்பா போதுன்னு ஆயிடுச்சு. சே அடுத்தது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு நான் போறேன். அண்ணி தள்ளுங்க. நீ அதுக்கு ஏண்டி தள்ளி விட்டு போற பைத்தியக்காரி? அட போங்க நீ, நான் போய் அவங்க கூட்டிட்டு வரேன். பா ரோசலினா என்னையே தள்ளி விட்டு போறா பாரு. சே யாரா இவ வந்துட்டா. ஒரு பாட்டின்னு கூட பார்க்காம தள்ளி விட்டு போறா பாரு லூசு. இந்த கிழவி விழுந்துருச்சு. எனக்கு ஜாலியாக இருக்கு. சரி நம்ம போய் ரோஸ்லினா கூட்டிகிட்டு வரோம். ரோசலினா என்னது இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? ஏன் மெண்டல்காரி எந்திரி. ஏய் என்னது இது தூங்கிருச்சு ரோசலினா. ரோசலினா எந்திரி. ஐயோ அம்மா தூக்கமா வருதுடி. இருடி ஷால் மட்டும் போட்டு வரேன். நீ போய் உட்காரு போ, நான் வரேன். சுபா அண்ணி இன்னுமா நீங்க விழுந்து கிடக்குறீங்க? எப்பயுமே பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் வருவா, அதுக்கப்புறமேட்டு தானே இவங்க உட்காருவாங்க. என்னது இது பொண்ணை காணோம். எப்பா தள்ளி விட்டு போயிட்டா. 5 நிமிஷத்துக்கு என்னால் எந்திரிக்கவே முடியல. அட பாவி, என்னையும் திருப்பி விட்டு போயிட்டியம்மா நீனு. என்னம்மா நீனு எல்லாருமே விழுந்துக்கிட்டே இருக்கோம். என்னடா இதுன்னு தெரியலவே மாட்டேக்கு. என்னது இது? ஓச்சோ எல்லாரும் கூப்பிட்றாங்களே. இந்த பர்பிள் கலர் ஷார்ட். அச்சோ நான் ஏற்கனவே முடி பண்ணி வச்சதே மறந்து போயிட்டேன். இந்த ஷாலை சீக்கிரம் மாற்றிட்டு சீக்கிரம் மண்டபத்துக்குள்ளே போகணும். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. சீக்கிரம் போட்டு போகலாம். எப்பாடா நகையெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு, ஷால்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும். சரி போய் உட்காரலாம். தள்ளுங்க. எப்பா மோதிரம் மாற்றிட்டு கிளம்பணும்ப்பா சீக்கிரம். ஐயோ என்னடா இது ஆரம்பமே இவ்வளோ அமர்க்கலமாக இருக்கு. தள்ளி உக்காரு. என்னம்மா தூங்கி வலியிற? என்ன ஆச்சு? அட போங்க. சரி என்ன பண்றீங்க நீங்க? சரி மோதிரத்தை எல்லாத்துக்கிட்டையும் அர்ச்சனை வாங்கிட்டு அப்புறமேட்டு மோதிரத்தை மாட்டிட்டு அர்ச்சனையை போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை கிளம்புங்க. 3 நிமிஷத்துக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். நிச்சயதார்த்தமே முடிஞ்சிடும். கல்யாணம்னு சொல்கிறேன். சரிம்மா. ஏம்மா பொண்ணு நின்றுட்டு இருக்கிறியேம்மா, போய் எல்லாத்துக்கும் அர்ச்சனை கொடுமா போமா. இதோ நான் போய் அர்ச்சனை கொடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும். இந்தாங்க பாட்டி, நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட பையனோட கல்யாணத்துக்கு என்னங்க பாட்டிங்கிறாங்க. சே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னோட எங்கர் இதெல்லாம் என்ன ஆவறது. இந்தா ஜாக் நீ எடுத்துக்கோ. தேங்க் அக்கா. இந்தாங்க பாட்டி. இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து மோதிரம் மாற்றும் போது போடுங்க சரியா? அது நீ சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லடி. போடி ஸ்வேதா. ஏங்க என்னை கொலை வெறி ஆக்காதீங்க. புருஷன் பார்க்குறேன் சொல்லிட்டேன் நான்.
ஏ போடி, வீட்டுக்கு வாங்க, உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் நான். ஏ போடி, ஏ போடி. ஐயோ, கல்யாணத்துல இவ்வளோ சீன் போட்டோமே, வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்தாங்க, நான் நீங்களும் அரிசி எடுத்துக்கோங்க. இந்தா பானுகீர்த்தி, நீ எடுத்துக்கோ. இந்தா பார்பி, நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்வேதா நீ. இந்தாங்க, இந்தாங்க தாத்தா, நீங்களே எடுத்துக்கோங்க. என்னோட பையனோட கல்யாணத்தை இப்படியா பார்க்கணும்? என்னை எல்லாரும் தாத்தா தாத்தான்னு சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபே அப்படியே சொல்கிறாங்கப்பா. இந்தாங்கக்கா, உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கே நீங்கள் எடுத்து செய்யாமல் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்கக்கா, உன்னோட நாத்தனார் கல்யாணத்துலேயே நீ என்ன பண்ணியோ அதே தான் நானும் பண்ணிகிட்ருக்கிறேன். போடி வேலையை பார்த்துட்டு. இந்த ஸ்வேதா, நீ எடுத்துக்கோ. உன்னோட பேரும் என்னோட பேரும் ஒரே மாதிரியே இருக்குல்ல, ஸ்வேதா ஸ்வேதா. அசல் அக்கா, அச்சசல் உங்கள் பேரும் என்னோட பேரும் ஸ்வேதா தான். நான் அரிசி எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா, நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க ஹல்கண்ட் ஒர்க், இந்தாங்க ஹல்கண்ட் வல்க்கு, நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்தாங்கப்பா, இந்தாங்கக்கா, கமலாக்கா, இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. எப்பாடா, எல்லாத்துக்கிட்டேயும் அரிசனை வாங்கியாச்சு. சரி, நம்மளும் அரிசி எடுத்து வச்சுப்போம். அரிசி எடுத்துக்கலாம். இவ்வளோ காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லைல்ல. சரி, சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இந்தா காவியா, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த பாலு, காவியா, இந்த ஸ்ரீநிதி ஓரத்தில் உட்காந்துருக்குற. சரி, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. சரி, நம்மளும் எடுத்தாச்சு. சரி, பூசாரி அம்மா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். பூசாரி அம்மா, சரிம்மா சரிம்மா, நீ எங்கே இருந்தியோ அங்கே இரு. சரி, இப்போ மோதிரத்தை மாற்றுங்க. இந்தாங்க, தட்டு தரேன். எந்த மோதிரம் யாருக்கு பிடிக்குதோ எடுத்து போடுங்கம்மா. இந்தாங்க, இது வந்து பொண்ணுக்கு. என்னடா அது, மோதிரம் மட்டும் சரியாவே தெரிய மாட்டேங்குது. மோதிரத்துக்கு மட்டும் பிக்சரே கிளியரா தெரிய மாட்டாங்கப்பா சாமி. இதுதான் பார்த்தீங்கன்னா மோதிரம் கருப்பு கலர்ல இருக்கு. அச்சோ, மோதிரத்தை எங்கேயோ போடுறேனே. இந்தாப்பா, நீ பொண்ணுக்கு போடு. இல்லைம்மா, அம்மா நீ போடுமா பையனுக்கு. இந்த மோதிரத்தை பொண்ணுக்கு போடுப்பா. இந்தாப்பா, இந்தாங்க. மாற்றிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இங்கே வச்சிடற தட்டு. சரி, மோதிரத்தை மாட்டுங்கப்பா, அர்ச்சனையே போடுறோம். ரோசினா கை காட்டு, நான் உனக்கு போடுறேன். எனக்கு போட்டீங்க மோதிரத்தை, நான் உங்களுக்கு போட்டுறேன். இந்தாங்க, நீங்களும் மோதிரத்தை போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி, மோதிரம் போட்டதுக்கு. சரிங்க, எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்றேன். தள்ளுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏமா நில்லுமா. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இப்பயே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போய் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட முடிச்ச வச்சு கடைசியாக தான் நீங்கள் சாப்பிடணும். எது, மோதிரத்துக்கு மட்டும் பிக்சரே கிளியரா தெரிய மாட்டாங்கப்பா சாமி. இதுதான் பார்த்தீங்கன்னா மோதிரம் கருப்பு கலர்ல இருக்கு. அச்சோ, மோதிரத்தை எங்கேயோ போடுறேனே. இந்தாப்பா, நீ பொண்ணுக்கு போடு. இல்லைம்மா, அம்மா நீ போடுமா பையனுக்கு. இந்த மோதிரத்தை பொண்ணுக்கு போடுப்பா. இந்தாப்பா, இந்தாங்க. மாற்றிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். இங்கே வச்சிடற தட்டு. சரி, மோதிரத்தை மாட்டுங்கப்பா, அர்ச்சனையே போடுறோம். ரோசினா கை காட்டு, நான் உனக்கு போடுறேன்.
எனக்கு போட்டீங்க மோதிரத்தை, நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இந்தாங்குங்க, நீங்களும் மோதிரத்தை போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. மோதிரம் போட்டதுக்கு சரிங்க. எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்றேன். தள்ளுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏமா நில்லுமா. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இப்பயே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போய் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட முடிச்ச வச்சு கடைசியாக தான் நீங்கள் சாப்பிடணும். எது